பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் திருவள்ளூரில் பிறந்து வளர்ந்த எம்எல்ஏ தான் படித்த டிஇஎல்சி பள்ளி மற்றும் தன் மகன் படிக்கும் நகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியதால் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆர். பிரகாசம் என்கிற குட்டி. இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். திருவள்ளூர் பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த இவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து கட்சி நிர்வாகிகள் புதிதாக கட்சியில் இணைப்பவர்கள் மலர் மாலை, பொக்கே, சால்வை ஆகியவற்றை கொண்டு வந்து அணிவிப்பதை தவிர்த்து பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா, பென்சில் போன்ற பொருட்களை வழங்கி சென்றனர். பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் சிறு வயதில் ஆரம்ப கல்வியை தான் படித்த பெரியகுப்பத்தில் உள்ள டிஇஎல்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை இன்று வழங்கினார். மேலும் பள்ளிக்கு தேவைகள் ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக நிறைவேற்றுவேன் என அவர் ஆசிரியர்களிடம் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். அப்போது அந்த பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பிரகாஷ் என்பவன் ஆங்கிலத்தில் 5 மாநிலங்களுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் கோப்பையை வென்று சாதனை படைத்ததாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த மாணவனை அழைத்து எம்எல்ஏ ஆர். பிரகாசம் என்கிற குட்டி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர். பிரகாசம் என்கிற குட்டியின் மகன் மோனிஷ் 8ஆம் வகுப்பு படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தான் பயின்ற பள்ளிக்கும் தன் மகன் பயிலும் பள்ளி உட்பட திருவள்ளூரில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியது சட்டமன்ற உறுப்பினர் கல்விக்கு தரும் முக்கியத்துவமும் பள்ளி மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. இதில் மாவட்ட நிர்வாகி ஆர். சசிகுமார், நகர செயலாளர் எஸ். கலை, வி. ராமன் மற்றும் காக்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் திருவள்ளூரில் பிறந்து வளர்ந்த இவர்தான் படித்த டிஇஎல்சி பள்ளி மற்றும் தன் மகன் படிக்கும் நகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியதால் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆர். பிரகாசம் என்கிற குட்டி. இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். திருவள்ளூர் பெரியகுப்பம் பகுதியை சேர்ந்த இவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து கட்சி நிர்வாகிகள் புதிதாக கட்சியில் இணைப்பவர்கள் மலர் மாலை, பொக்கே, சால்வை ஆகியவற்றை கொண்டு வந்து அணிவிப்பதை தவிர்த்து பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா, பென்சில் போன்ற பொருட்களை வழங்கி சென்றனர். இந்நிலையில் பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் சிறு வயதில் ஆரம்ப கல்வியை தான் படித்த பெரியகுப்பத்தில் உள்ள டிஇஎல்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளிக்கு தேவைகள் ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்கும் பட்சத்தில் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். அப்போது அந்த பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பிரகாஷ் என்பவன் ஆங்கிலத்தில் 5 மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் கோப்பையை வென்று சாதனை படைத்ததாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். எத்தனை இடத்தை அந்த மாணவனை அளித்து எம்எல்ஏ ஆர். பிரகாசம் என்கிற குட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர். பிரகாசம் என்கிற குட்டியின் மகன் மோனிஷ் 8ஆம் வகுப்பு படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தான் பயின்ற பள்ளிக்கும் தன் மகன் பயிலும் பள்ளி உட்பட திருவள்ளூரில் உள்ள அரசு பள்ளிக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியது சட்டமன்ற உறுப்பினர் கல்விக்கு தரும் முக்கியத்துவம் பள்ளி மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது.